இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம். 2 நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி அளிக்க தமிழக அரசு முடிவு. புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி. வெள்ளத்தால் சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. புயல் கனமழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் இழப்பீடு. பல்லாண்டு பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு 22,500 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 8,500 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த எருது, பசுக்களுக்கு இழப்பீடாக தலா 37,500 ரூபாய் நிவாரணம். உயிரிழந்த வெள்ளாடு, செம்மறியாடுகளுக்கு இழப்பீடாக தலா 4,000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. வெள்ளத்தில் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம். பாடப்புத்தகங்களை இழந்த மாணவ மாணவிகளுக்கு புதிதாக பாடப்புத்தகங்கள், நோட்டுகள் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அறிவித்துள்ள நிவாரணத்தை தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும். பயிருக்கான இழப்பீட்டையும் உயர்த்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. பாதிக்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. தமிழ்நாட்டிற்கு வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய குழு அனுப்புவது குறித்து மத்திய அரசு இன்று ஆலோசனை. 3 குழுக்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் 1,68,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு நீர் திறக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. அந்த தென்பெண்ணை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பெண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புக்குள்ள தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பெண்ணை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்துல தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தை அரசு எந்திரம் சரியாக கையாளவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்காமல் சாத்தனூர் அணையில் நீர் திறக்கப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் விமர்சனம். அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இது வருவதற்கு முன்பாகவே, மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர்வாரல. குறிப்பாக அணையிலிருந்து, சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக திறந்து விட்டிருக்கிறார். ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்ட பின்னர்தான் சாத்தனூர் அணையிலிருந்து படிப்படியாக நீர் திறக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். உரிய நடவடிக்கை எடுத்ததால் தான் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு எனவும் அறிக்கை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை டிபி சத்திரம் பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அரிசி, மளிகை பொருட்கள், போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் தேவனூர் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டில் இருந்து 3 மாத குழந்தை மீட்பு. குழந்தையுடன் அன்னக்கூடையை தலையில் சுமந்தபடி கழுத்தளவு தண்ணீரை நடந்தே கடந்த இளைஞர்.
திருவெண்ணைநல்லூரில் மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் விழுப்புரம் செல்லும் சாலை துண்டிப்பு. போக்குவரத்து இல்லாத நிலையில் வீட்டிலிருந்த பொருட்களும் வீணானதால் உணவின்றி தவிப்பதாக மக்கள் புகார். திருக்கோவிலூரை சுற்றிலும் வெள்ளப்பெருக்குடன் பாய்கிறது தென்பெண்ணை ஆறு. இரு கரைகளையும் தொட்டவாறு இன்னமும் பொங்கி பாய்கிறது வெள்ளம். விழுப்புரம் அருகே மழை பாதிப்புகளை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டதாக புகார். நிவாரணப் பொருட்கள் எதுவும் கொடுக்கவில்லை என கூறி பொன்முடி மீது இளைஞர் ஒருவர் சேறு வீசியதாக தகவல். சேலம் கள்ளக்குறிச்சியில் இருந்து சென்னைக்கு பழக்கமான சாலையில் வாகனங்கள் செல்ல ஏற்பாடு. உளுந்தூர்பேட்டை அரசூர் வழியாக சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாக மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள 60 அடி பாலம் அருகே ஏற்பட்ட மண் சரிவை அகற்றும் பணி தீவிரம். சேலத்திலிருந்து ஏற்காட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்றில் ஏற்பட்ட மண் சரிவு. கடந்த 1ஆம் தேதி பிற்பகலில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சி. எதிர்காலத்தில் பெருமழையின் போது நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதி மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுவார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் நிவாரண உதவிகளை மேற்கொள்ள காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி உத்தரவு. அரசு நிர்வாகத்துடன் இணைந்து இயன்றவரை அனைத்து உதவிகளை செய்ய அறிவுறுத்தல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.